Hi, NCRT Grade 12 Chapter 9 Coordination Compounds la book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 9.18. What is crystal field splitting energy? How does the magnitude of del O decides the actual configuration of d orbitals in a coordination treaty அப்படின்னு கேட்டிருக்காங்க. So crystal field splitting energy or crystal field stabilization energy அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அண்ட் சிஎஃப்எஸ்சி அப்படின்றது வேற. இதில் ரெண்டு விதமாக இருக்கும், ஒன்று ஸ்பிளிட்டிங் எனர்ஜி, இன்னொன்று ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. இங்கே கேட்டிருக்கிறது டெல்ஓ பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ சிஎஃப்எஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டெல்ஓ நமக்கு எப்படி இருக்குன்னா, இட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன். அப்போ இந்த டெல்ஓ அப்படின்றது தான் என்ன கேட்டிருக்காங்க, கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் energy difference between EG and T2G level, right? Level of d orbital. அதாவது ஸ்பிளிட்டிங்கில் மேலே கீழே இருக்கு இல்லையா, ஹையர் எனர்ஜி லோயர் எனர்ஜி ரெண்டையும் கழிச்சு வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லுவாங்க, டெல்ஓ அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்டால் போடுறேன், இதோடைய ஸ்பிளிட்டிங் நான் இந்த மாதிரி எழுதுறேன் அப்படின்னா, ரைட்? ஸோ இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதான் நம்ம என்ன சொல்லுவோம், டெல்ஓ அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அண்ட் இது எப்படி நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை டிசைட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டெல்ஓ இஸ் கிரேட்டர் தென் பேரிங் எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ஸ்பிளிட்டிங் லார்ஜராக இருக்குது அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் வில் பி பேர்டு இன் லோயர் எனர்ஜி லெவல், ரைட்டா? இதே வந்து டெல்ஓ வந்து ஸ்மாலராக இருக்குது, பேரிங் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா, எலக்ட்ரான் வில் கோ டு ஹையர் எனர்ஜி பிஃபோர் பேரிங். பேராக இருக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவோம், நமக்கு ஹையர் எனர்ஜி போயிடும், ரைட்டா? ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்ட்ராங் ஃபீல்ட் வீக் ஃபீல்ட் லிகாண்ட் சொல்லுவோம். இப்போ இது எதுக்கு வந்து நமக்கு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டுக்கு வரும், ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் எஸ்எஃப்எல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது எதுக்கு வரும்னா, நமக்கு வீக் ஃபீல்ட் லிகாண்டுக்கு வரும், WFL அப்படின்னு சொல்லுவோம். வீக் ஃபீல்ட் லிகாண்டுக்கு பேரிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும், ஆனால் ஸ்பிளிட்டிங் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அப்போ என்ன, எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி ஹையர் ஸ்டேட்டுக்கு போயிடும். உதாரணத்துக்கு 4 எலக்ட்ரான் ஃபில் பண்ணனா 1 2 3 இங்கே வந்துடும். 4th எலக்ட்ரான் இங்கேயே பேராதா இல்லை மேலே போதான்றதை யார் டிசைட் பண்ணுவாங்க, இந்த டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு டிசைட் பண்ணும், ரைட்? ஓகே, தேங்க்யூ.